ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பேசின விஷயங்களில் ரொம்ப நம்ம டீப்பாக பேசியிருந்த விஷயம் அப்படின்றது வந்து 55x5 ரைட்டிங் ப்ராசஸ். நம்மளுடைய சேனல் ரெகனைஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பயிற்சியை பார்த்து தான் வந்தாங்க. ஒரு த்ரூ அவுட் ஒரு லாஸ்ட் 3 years இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வெப் சீரிஸ் நான் பண்ணி. இது வரைக்குமே வந்து 55 பற்றி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறதும் அதில் கிடைச்ச சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய லைஃப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் இந்த 55x5 ப்ராசஸ் நான் பண்ணும்போது மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் என்னோடய லைஃப்லேயும் பார்த்தேன், இதை ஃபாலோ பண்ணவங்க லைஃப்லேயும் பார்த்துருக்கேன். த்ரூ அவுட் ஒரு கம்ப்ளீட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு 55 அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரிட்ஜிங் ப்ராசஸ். அதாவது நம்ம எண்ணத்துக்குள்ளேயே இல்லாத ஒரு விதையை தூவுறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த 55x5ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயிற்சி கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுவோம், இதை பற்றி திரும்பவும் கொஞ்சம் பேசுவோன்றது தான் இந்த வீடியோவோட ஐடியா. இந்த வீடியோவில் 55x5 ப்ராசஸ் பற்றி சில பேசிக்கான விஷயங்கள் ப்ளஸ் இந்த பயிற்சி எப்படி பண்ணலாம், என்னென்ன இலக்குகளுக்கு பயன்படுத்திக்கலான்றதை 1-2 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த பயிற்சியில் இருந்திருக்கிறீங்க, நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்கீங்கன்னா என்ன மாதிரி சக்ஸஸ் நீங்கள்லாம் இதில் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை கீழே கமெண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இதை புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஈர்ப்பு விதியோட ஒரு பெரிய ப்ராசஸை கற்றுக்கிட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைக்கும். $55 x 5 அப்படின்றது ஒரு ரைட்டிங் ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ் 55 தடவை உங்கள் லைஃப்பில் நடக்க இருக்கிற ஒரு இலக்கை, ஒரு ஆசையை, ஒரு தேவையை நடந்துட்ட மாதிரி குறிப்பிட்டு நீங்கள் ஒரு 55 தடவை நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் எப்படி எழுதுவோம், எனக்கு கிடைச்ச இந்த வருமானத்துக்கு நன்றி, நான் அடைஞ்ச இந்த வீட்டுக்கு நன்றின்னு சொல்லி நமக்கு கிடைச்ச நடந்த நல்ல விஷயங்களை பற்றி ரேண்டமாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதுவோம். பட் 55x 5ன்றது ஒரு சரியான இலக்கை சூஸ் பண்ணிக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வீடு கட்டணும், இல்லை இந்த வேலை அமையணும், ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல் எது வேணாலும் இந்த பயிற்சியில் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறப்போ ஒரு தேவை எடுத்துக்கிட்டு அந்த தேவை எனக்கு இன்றைக்கி நடந்துட்ட மாதிரியோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக பண்ணுற பயிற்சி தான் இந்த 55x5 ப்ராசஸ். அப்போ ஒரு கோலை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெரியர் சேஞ்ச், ஒரு ப்ரொமோஷன், இல்லை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி ஆர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட தேவைகள் கூட நீங்கள் 55 ப்ராசஸில் பண்ண முடியும். அது போக மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லை பெரிய பெரிய அல்டிமேட் கோல்ஸை கூட நீங்கள் வந்து இந்த பயிற்சி நினைச்சிட்டு நீங்கள் பண்ண முடியும். ஸோ 55x5ன்றது ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாளை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நாள் 1ன்னு வச்சுக்கோங்க, இந்த நாள் 1ல் நீங்கள் ஒரு நாளைக்கு 55 தடவை எழுதணும். ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வீடு தான் ஆசை அப்படின்னா, எனக்கு இந்த வீடு அமைஞ்சதுக்கு நன்றி, இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடு நான் கட்டிட்டேன் அதுக்காக நன்றி, இல்லை கட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலை இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், சம்டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் அமையும், தப்பில்லை. இதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 55 தடவை நீங்கள் எழுதணும். இந்த 55x5 ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதாவது நார்மலாக எழுத நன்றியை விட நம்ம ஜென்ரலாக பண்ணுற விசுவலைசேஷன்ஸ் தாண்டி இது ஒரு ரைட்டிங் பயிற்சி. அதாவது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சேம் ஸ்டேட்மெண்ட்டை. 55 தடவை அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதும் போது கொஞ்சம் போர் அடிக்கும், சில பேருக்கு கை வலிக்கும். புதுசாக 55x5 பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பயிற்சியோட பின்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்குங்க எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சும்மா எழுதுறதுனால லைஃப் மாறுமான்னு சில பேர் கேட்பாங்க. எவ்வளோ தூரம் இந்த ப்ராசஸ் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு 20% ஆஃப் பீப்புள் இந்த ப்ராசஸை பார்த்துட்டு இப்படிலாம் ஒரு பயிற்சி பண்ணால் லைஃப் மாறுமா, இப்படிலாம் எழுத நடக்குமா, உழைச்சாதான் லைஃப்பில் கிடைக்கும்ட்டு போயிடுவாங்க. பட் இது பின்னாடி இருக்க சயின்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு எழுதுறதுனால என்ன மாறும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் மனசுக்குள்ளே இப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் பயந்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனிக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப் நடக்குமா, நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பயந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதனால் நடக்குது, நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னாலையும் நம்ம பிலீஃப்னாலையும் நம்ம ஏமாற்றங்களாலையும் நம்ம அப்படி நம்பிட்டு இருப்போம், ஒரு தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருப்போம்னு வைங்களேன். அந்த இடத்துல வந்து உங்கள் ஆசையை நடந்துச்சோ இல்லையோ, நடந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன சந்தோஷத்தை உங்களுக்குள்ள ஒரு தடவை 2 தடவை இல்லை 55 தடவை. இந்த ரிப்பீட்டேஷன் ப்ராசஸோட ஒரு அப்ஜெக்டிவே என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே இல்லாத விதையை தொடர்ந்து தூக்கிட்டே இருக்கிறது. அப்போ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நீங்கள் 5 நாள் பண்ணும்போது ஒரு இல்லாத ஒரு விதையை கற்பனைக்காகவோ
இல்லை வந்து ஒரு ஃபோர்ஸபிளாவோ உங்களுக்குள்ளே திணிக்கிறீங்க. அந்த ஐடியாவை திணிக்கும் போது என்ன ஆகும், கான்ஷியஸ்க்கு இது வரைக்கும் யோசிக்காத ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்த உள்ளே கொட்டும்போது அது எடுத்த உடனே மேனிஃபெஸ்ட் ஆகிடும், நாளைக்கே நடந்துடும், 5 நாள் முடியும் போது கிடச்சிடும். நான் சொல்ல அதுக்கான விதை உள்ளே போய் கான்ஷியஸ்குள்ளே விதைக்கும் போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கான்ஷியஸ் தேட ஆரம்பிக்குது. ஒரு இல்லாத ஒரு நம்பிக்கையை உள்ளே உருவாக்க நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ட் ரிப்பிட்டேஷன் ப்ராக்டிசஸோட ஒரு ஹெல்ப்பே என்னென்னா, அட்லீஸ்ட் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கான்ஷியஸ் கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்போது 55 தடவை எழுதிட்டீங்க ஒரு நாள், அது மாதிரி தொடர்ந்து கேப் விடாமல் ஒரு 5 days பண்ணுவோம். இப்போ 5 நாள் முடிச்சிட்டிங்களா, நிறைய பேர் யோசிப்பாங்க 5 நாள் நடந்துருமா அப்படிம்பாங்க. 5 நாள் எழுதி முடிச்சுட்டு 55 எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிம்பாங்க. உண்மை என்னென்னா இது 5 நாள் பயிற்சின்றது இந்த பயிற்சியோட குறிப்பு தானே தவிர 5 நாள் முடிச்சுட்டா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீங்கள் நடந்துரும் அப்படிங்கிற இது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டுட்டு திரும்பவும் அந்த 55x5 ப்ராசஸை அதே இலக்குக்காகவோ இல்லை அதே இலக்குக்கு வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட் உருவாக்கி கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த வீடு எனக்கு நீங்கள் அமைஞ்சிருச்சு நன்றின்னு எழுதுறீங்க. இன்னொரு டைம் எழுதும்போது எனக்கு பிடிச்ச வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்கேன்னு எழுதுறீங்க. அப்போது சுற்றி உங்களுடைய அந்த வீடுன்ற அந்த இலக்கை கான்ஷியஸ்க்கு எல்லா ஆங்கிள்லேருந்தும் சந்தோஷமாக பதிய வைக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு குறிப்பிட்ட அளவுகோல்லாம் இல்லை, ஒரு 5 நாள் மட்டும் பண்ணுங்கள் இல்லை 15 நாள் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. இந்த 5 day ப்ராசஸை ஒரு 5 நாள் பண்ணுறீங்களா, ஒரு நாள் 2 நாள் கேப் கொடுங்க. அது இன்னொரு கோலுக்காக நீங்கள் எழுத ஆரம்பித்தாலும் சரி, இல்லை அதே கோலுக்காக திரும்ப எழுதினாலும் சரி, இல்லை அதே ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் கேப் கொடுத்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 55x5 அப்படின்றது ஒரு விதையை கான்ஷியஸ்குள்ளே தூவர ஒரு பயிற்சி. இது ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எழுதலாம், நைட் எழுதலாம். சில பேர் கேட்பாங்க பிரித்து எழுதலாமான்னு சொல்லிட்டு. என்னை கேட்டால் ஒரே ஷார்ட் எழுத நல்லது, இல்லை எனக்கு முடியல சம்டைம்ஸ் டைம் ஆகுது, இல்லை எனக்கு ரொம்ப கை பெயின் ஆகுது அப்படின்னா 2ஆக பிரித்து பண்ணலாம். அதாவது இந்த நாள் முடியறதுக்குள்ளே 55 நாள் நீங்கள் எழுதியிருக்கணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இன்னொரு கேள்வி பொதுவாக எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, 2 கோல் இருக்குது, ஒரு 55 எழுதி முடிச்சுட்டு அதே நாள் இன்னொரு கோல் எழுதலாமான்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற பயிற்சி கிடையாது. ஜென்ரலாகவே 55 தடவைன்றது ஒரு பெரிய வேலை தான். அப்படி இருக்கிறப்போ 2 இலக்குக்கு ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஒரு கோல் எடுத்துக்கோங்க, 5 நாள் பண்ணுங்கள், கேப் கொடுங்க, இன்னொரு கோல் எழுதுங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த 55x5 ப்ராசஸ் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் ரெகுலேஷன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம என்ன தான் கான்ஷியஸ்குள்ளே இல்லாத விதைகளை தூவ முயற்சி பண்ணாலும் அந்த கான்ஷியஸ் கொஞ்சமாவது நண்பகத்தன்மைக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் 1 மாதமாவது நன்றி எழுதுகிற பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். அதாவது மார்னிங் அண்ட் நைட் பண்ண வேண்டிய கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிராட்டிடியூட்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். 55x5 பழைய வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நன்றி எழுதுகிற பயிற்சி, அப்புறம் அஃபர்மேஷன் கேட்கணும். இப்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், 55 நீங்கள் எழுதுறதுக்கு கூட ஸ்பெசிஃபிக் கோல் வச்சுருக்கலாம். ஆனால் அஃபர்மேஷன் அப்படின்றது எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் கேட்கலாம். ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப்க்கு நிறையா விஷயம் இருக்குது, எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்கலாம். ஸோ கிராட்டிடியூட் ஆர் அஃபர்மேஷன் 2 மாதங்களாவது பின்பற்றிட்டு அதுக்கப்புறமா 55x5 வாங்க. அதே மாதிரி டீடாக்ஸ் அட்லீஸ்ட் 2 to 3 months நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 55x5 பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரைட்டிங் ப்ராக்டிசஸ் பார்க்க ஈஸியாக இருக்குது, கேட்க ரொம்ப வந்து நடந்துருன்ற நம்பிக்கைலாம் வருது, அதுக்காகலாம் பண்ணாதீங்க. எதுக்குமே கான்ஷியஸ் கொஞ்சமாவது அக்செப்டன்ஸ் உள்ள வச்சுருக்கணும். நம்ம நிறைய ஒரு பெயின் இருப்போம், பயத்தில் இருப்போம், உடனே எடுத்து 55 பண்ணால் நமக்கு நல்லா நடந்து நினச்சி எழுத வேண்டாம். அதுக்குன்னு கொஞ்சமாவது உள்ளே வந்து டெம்ப்ளேட் ரெடி ஆகணும். ஸோ ஃபவுண்டேஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்றது 55 பொறுத்த வரைக்கும் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம். மெயினாக டீடாக்ஸ் இருக்கும். டீடாக்ஸ்ன்றது மீடியா அண்ட் பீப்புளை வந்து அதிக அளவில் அவாய்ட் பண்ணி ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 55 பண்ணும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், அதுவும் வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 5 நாள் மட்டும் இந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் கேப் கொடுத்துட்றேன், எனக்கு திரும்பவும் அந்த தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகாமல் பண்ணிக்கலாம். அப்சஷன் ஆகாமல் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஒரு 5 நாள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்னும் அதை எழுதுறதுக்கான எண்ணம் உள்ளே இருக்குதுன்னா பண்ணுங்கள். ரொம்ப அக்ரெஷன் ஆகி இது ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி பண்ணுற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இந்த ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 months இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரே கோலுக்கு அப்சஸ் மாற்றி கூட பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் லெவல், பிலீஃப் லெவல் எல்லாம் வேறு லெவலில் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா 55x5ன்றது உங்களுடைய கான்ஷியஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குமே வந்து லைஃப்பில் ரொட்டீன் டேயில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத முயற்சிகள் இலக்குகளுக்காக பண்ண ஆரம்பிப்பீங்க.
ஸோ ஒரு இது வரைக்கும் ட்ரையாக போயிட்டு இருந்த லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு கீயாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து யூஸ்வலாக சொல்லுவேன் 55 பண்ணி பழக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கிரிப்டிங் போகணும், விசுலேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். இது ஒரு பெரிய கேப்பை பிரிட்ஜ் பண்ணும். உள்ளே இருக்க நிறைய அவநம்பிக்கைகள் நடுவில் 55 அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு கேப்பை ஃபில் பண்ணும், லைஃப்பை மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் அப்சஸ் ஆகாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக மைண்ட் ஓப்பனாக வச்சுட்டு பண்ணுங்கள். இது வந்து ப்ராசஸை நம்பாதீங்க, ப்ராசஸ்க்கு படிக்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். 55x5 வந்து நடந்துடும் கிடையாது, அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கப்புறமா 55x5 ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக லைஃப் மாறும். இது ஒரு ரீவிசிட் பண்ணுற ஒரு வீடியோ தான். இதை பற்றி நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வெப் சீரிஸாகவே இருக்குது. இந்த வீடியோ கூட அந்த சீரிஸோட தான் லிங்க் ஆகிருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பல வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நன்றி.